யாரா இருக்கும்? ஹலோ. ஏய், ஏன் சிரிக்கிற? யார் நீ? கோகிலா, உன் அக்கௌண்ட்ல 25,000 போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. 25,000? ஏய், நீ யாரா எனக்கு அனுப்புறதுக்கு? போன வைடா. யார் இவன்? திரும்ப போன் பண்றோம். ஹலோ லக்ஷ்மி, உன் அக்கௌண்ட்ல 1 lakh போட்டிருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னோட வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. ஏய், நீ தப்பு தப்பா பேசுற, இதெல்லாம் சரியில்லை. போன வை. பணம் போட்டிருக்கானா? 1,25,000? ஒண்ணுமே புரியலையே. இங்க பார், உன் அக்கௌண்ட்ல 2 lakhs போட்டிருக்கேன். ஏய், 2 lakhs-ஆ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு நான் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பத்தி புரிஞ்சுக்கோ. அப்போ நான் போட்ட பணத்தை திருப்பி அனுப்பிச்சு விடு. என்ன புரியுதா? இதோ அனுப்பிச்சிடுறேன். பார்ட்டி பெத்த பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. இவங்கிட்ட எப்படியும் ஒரு 50 லட்சம் கறக்கலாம் போல இருக்கே. ஹலோ. போட்ட பணத்தை இன்னும் அனுப்பலையே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நினைக்கிறேன். எப்ப வர? வரேன், இப்பவே வரேன். கத்தியா துப்பாக்கியா நீயே முடிவு பண்ணிக்கடி. வாங்க வாங்க. உட்காருங்க. இந்தாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் தான் வேணுமா? எனக்கு நீதான் வேணும். என்னாச்சு உனக்கு? என்னால உன்னை மறக்க முடியல. என்னடி மறக்க முடியல? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யார் தெரியுமாடி? உன் புருஷன் துபாயில இருக்கிறானே, பரத். அவனோட ஃப்ரெண்டடி நானு. முதல்ல வெளியில போனி. வெளியே போணுமா? உனக்கு கத்தி வேணுமா?
துப்பாக்கி வேணும், நீயே முடிவு பண்ணிக்க. வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஏண்டி ஆம்பளை செஞ்சா தப்பு, பொம்பளை செஞ்சா தப்பு இல்லையாடி? ஏய், வேணாம். உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமாடி? ஏண்டி அவன் படுற கஷ்டத்துக்கெல்லாம் உண்மையா இல்லாம ஒண்ணும் பண்ணாத. துரோகமாடி பண்ற, நம்பிக்கை துரோகமா பண்ற. இல்ல, வேணாம். இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாதுடி. உனக்கு இந்த துப்பாக்கி தேவையில்லடி, இந்த கத்தியா போதுண்டி. வேணாம். சாவுடி. சார், என்ன சார் சொல்றீங்க? அப்படியா? விசாரிச்சிங்களா ஐயா? சரி, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த பாடியை உடனே ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். கணேசன், சார், யார் இவங்க? இவங்க தான் சார் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். இவங்கள பத்தி டீட்டெயில் கேட்டீங்களே சார், அதான் சார் வர சொன்னேன். இவங்கள பத்தி தெரிஞ்சதை சொல்லுமா? இவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க சார். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு நிறைய பேருங்களை சொல்கிறாங்க சார். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. வாங்கயா போலாம். சரிங்க சார், சார். வாங்கட போகலாம். சரிம்மா. என்னாச்சு? எல்லாம் வந்து சுத்தி நிக்கிறீங்க? இல்லனே, அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க அத்தை. அது இல்லைங்க மாப்ள, நடந்தது நடந்து போச்சு, போனவ போயிட்டா. நீங்க இப்படியே இருக்கிறது நல்லது இல்ல மாப்ள. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்ள. ஆமாண்ணா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணா. அண்ணா, அதான் பொண்ணு கொடுத்தவங்களே இவ்வளோ தூரம் சொல்லும்போது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோங்கண்ணா. அதான் உனக்கும் நல்லது. காயத்ரி, சும்மா இருமா. இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாத. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா. நான் இனிமே பிரியாவோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு போறேமா. அண்ணே, அண்ணா, அண்ணே, அண்ணா, மாப்ள. இல்லண்ணே. சரவணா, சரவணா, ஏய், பிரியா, நீ எப்படி? என்ன இப்படி பண்ணு? என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா, என்ன பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. ஏன் பண்ணு? ப்ளீஸ் பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பிரியா, 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 என்ன விட்டுடு பிரியா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேணாம் பிரியா, என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு பண்ணிடாத பிரியா. பிரியா.